சார் காந்திகிராமம் ஜெகநாத். சொல்லுங்க ஜெகநாதன் ஐயா. சார் இப்போ ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சில டூ வீலரை நிறுத்தி வச்சிருப்பாங்க. ம் ம் இப்போ அதில் நானும் ஒருத்தர் தான் 1988 ஒரு வண்டி வாங்கினேன் சார் எங்கள் அப்பா இருக்கும்போது. ம் அதில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாரு. ஓ சரி. அப்புறம் அதை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து கூட வித்துட்டோங்க கரூர் வந்து. ம் சில சென்டிமெண்ட்டுக்காக வேண்டி அவராலே அந்த வண்டி ஓட்ட முடியல, ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து நீயே வச்சுக்குவான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ம் ம் இப்ப கரூர் வந்து கிட்டத்தட்ட நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா 30-32 வருஷமா ஆச்சு. இன்னும் அதை வந்து பாத்தீங்கன்னா மூளையில போட்டு அப்படியே வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்க. ஏன் அது வச்சிருக்கீங்க? விற்கலாமல, எதுவும் பண்ணலாமல? அது எங்களுக்கும் தெரியல, அது ஏன் இருக்குன்னு யாருக்கும் புரியவும் மாட்டேங்குது. ஆனா உபயோகம் இல்லாம கிட்டத்தட்ட 88 இருந்து வச்சிருக்கோம் இங்கேயே. அது மாதிரி இப்ப நிறைய வீட்டுல அந்த மாதிரி உபயோகம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்லயே கொண்டு நிறுத்திடுவாங்க பாதி வண்டி, ஒரு சில வண்டிய. இப்போ அது வருஷ கணக்குல அப்படியே கிடக்கும். ஒண்ணுக்கு இல்லாம மண்ணோட மண்ணா போனாலும் கூட மனசு வர மாட்டேங்குது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது ஏன்னா புரிய மாட்டேங்குது. ஆனா இருந்துக்க சும்மாவாது கிடக்கட்டுமே தவிர, தூசு பிடிச்சாவது கிடக்கட்டுமே தவிர வேணாம் அப்படின்னு தோணுது. அதான் எங்க வீட்லயே கிடக்குது பாருங்க. 88 வாங்கினது இன்ன வரலையும் கிடக்கு பாருங்க. குப்பை மாதிரி எதுக்கு தள்ள கூட முடியலைங்க சார் அந்த வண்டி. எங்கிட்ட அங்கிட்டும் வேணாம்னா சொல்லுங்க, நான் வந்து எடுத்துட்டு வந்துடுவா. எடுத்துட்டு போறீங்களா? இல்ல கொடுக்க மனசு வர மாட்டேங்குன்னு வேற சொல்றீங்களே, அதான் கேக்குறேன். அப்புறம் திட்டக்கூடாது, சும்மா சொல்லி போட்டா பொசுக்குன்னு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க பாரு அப்படின்னு. அந்த மாதிரிதான் சார் நிறைய வீட்டுல அந்த மாதிரி தேவை இல்லாம போட்டு வச்சுட்டு இடைஞ்சலுக்கு வீட்டுக்கு ஒவ்வொரு தடையும் சுத்தம் பண்ணும்போது இங்கிட்டு மாத்தி அங்கிட்டு மாத்தி அந்த மாதிரி உபயோகம் இல்லாத பொருள் நிறைய கிடக்குதுங்க சார் எல்லாரும். சைக்கிள்ல இருந்து டூ வீலர்ல இருந்து. நல்லது நல்லது. நன்றி நன்றி ஜெகநாதன் ஐயா.